கிருஷ்ணகிரியில் பாலியல் விவகாரத்தில் கைதான சிவராமன் இன்று உயிரிழந்த நிலையில் நேற்று நள்ளிரவு அவரது தந்தையும் உயிரிழந்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரியில் தனியார் பள்ளி ஒன்றில் போலியாக என்சிசி கேம்ப் நடத்தி 13 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய நிலையில் 13 சிறுமிகளுக்கு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக போக்சோ வழக்கில் சிவராமன் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் சிறையில் இருந்தபோது எலிபேஸ்டி சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக இன்று காலை அண்மை செய்தியை நாம் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து தற்போது நேற்று இரவே அவரது தந்தையும் மரணமடைந்திருப்பதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், அவர் தந்தை எவ்வாறு உயிரிழந்திருக்கிறார்? கூடுதல் விவரம். வணக்கம் திவ்யா. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள கண்டிக்குப்பம் என்ற பகுதியில் செயல்பட்டு வந்த தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பாலியல் தொல்லை கொடுத்த நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி சிவராமன் என்பவர் எலிபேஸ்டில் சாப்பிட்ட நிலையில் அவர் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை உயிரிழந்தார். இந்த நிலையில் நேற்று அதாவது இன்று அதிகாலை நேற்று நள்ளிரவு சிவராமனின் தந்தை அதாவது மது அருந்திவிட்டு காவேரிப்பட்டினத்திலிருந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அங்கு இருந்த அதாவது நடேச திருமண மண்டபம் என்ற பகுதியில் இருசக்கர வாகனத்தில் தானே தவறி கீழே விழுந்ததில் பின்னந்தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அவசர சிகிச்சைக்காக 108 ஆம்புலன்ஸ் மூலம் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து சேர்க்கப்பட்டனர். அப்பொழுது அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் இவர் ஏற்கனவே இறந்திருந்ததாக தெரிவித்திருந்தனர். பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய பாலியல் வழக்கில் சம்பந்தப்பட்ட சிவராமனின் தந்தை நேற்று இரவு உயிரிழந்துள்ள நிலையில் இன்று காலை சிகிச்சை பலனின்றி சிவராமன் சேலம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்.